பாரதிய ஜனதா கட்சிக்கு கையில இருக்கிற ட்ரம்ப் கார்டு விஜய் தானே. நீங்க அதிமுகவை மிரட்டுவதாக இருந்தாலும் விஜயை வைத்துத்தான் மிரட்ட வேண்டியிருக்கு. அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கும் விஜயை வைத்துத்தான் பிரிக்க வேண்டி இருக்குங்கிறப்போ ஏன் விஜய் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தணும்னு பாஜக நினைக்கணும்? அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாக பாஜகவினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அவகாசம் பிடிக்குமே. அப்ப இமீடியட் எஃபர்ட்ல செய்யறதுக்கு கடைசி ட்ரம்ப் கார்டாக விஜயை தானே அவங்க பயன்படுத்தி ஆகணும். அப்ப விஜயை அரசியல் களத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்த மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில் அவர்கள் இயங்குவார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை விஜயை அப்புறப்படுத்துறதுன்னு பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்தா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நீங்க அதிமுகவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதிமுகவை கண்ட்ரோல் பண்ற பேனல் யாரு? அதிமுகவை வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வர வேண்டிய வேலையை யார் செய்வா? பாஜக செய்தோமா? நிச்சயமாக செய்யாது. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 75-80 இடங்கள் கிடைச்சிட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு யாரை வச்சு கடிவாளம் போடுவீங்க? பாஜகவால கடிவாளம் போட முடியுமா? பாஜக மிரட்டலாம். ஆனா அரசை கொண்டு செலுத்துவதற்கான கடிவாளத்தை போட முடியாது. ஏன்னா இவங்க அதுல மைனர் பார்ட்னர் தான், மேஜர் பார்ட்னர் கிடையாது. அப்ப பவன் கல்யாண் மாதிரி ஒரு பெரிய சீட் ஷேரிங்க கொண்டு வந்து 45 இடங்கள்ன்றாங்க. அதுல வந்து வின்னிங் ரேஷியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா 40 இடங்கள் ஜெயிக்க போறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அது வேற செய்தி. ஒர்க் அவுட் ஆனா இவங்க போடுற கணக்குக்கு ஒர்க் அவுட் ஆனா அப்ப விஜயை வைத்துத்தான் தேர்தல் கணக்கை பாஜக செய்யும். அதனால விஜயை தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை ஒருபோதும் பாஜக செய்யாதுன்னு தான் நான் வந்து பாஜகவினுடைய பயணத்தின் வழியாக புரிந்து கொள்றேன்.